அவர் வேட்பாளர் மட்டுமல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகின்ற கேட்பாளர். கரூரிலே ஒரு துயரம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தலைவரின் சார்பாக அங்கே போனவர் எங்கள் மரியாதை 41 குடும்பத்துக்கு வீட்டுக்கும் போனார். அவர்கள் கன்னங்களில் விளைந்த கண்ணீரை துடைத்தார். அவர்களின் கரம் பற்றி முத்தம் கொடுத்தார். உங்களுக்கு நான் பெற்ற பிள்ளையாக இருப்பேன் என்றார். 5000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் 41 வீட்டுக்கும் கொடுத்து விட்டேன். இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நான் மரித்து போனாலும் இந்த ரூபாயை தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் சாவை என்றார். 41 குடும்பத்தை தத்தெடுத்த மரியாதை ஆர்கே நகரையும் தத்தெடுப்பார். ஆர்கே நகர் இனிமேல் ஒரு மாற்றத்தை சந்திக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி. தலைவர் நிறைய அறிக்கை எல்லாம் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா நான் ஏன் சார்பாக இதை சொல்லணும்ல, இங்க நம்ம வந்திருக்கோம் இல்லையா, ஆர்கே நகர் நம்ம அடாப்ட் பண்றோம் இல்லையா, ஆர்கே நகர் மட்டும் ஏன் தொகுதி இல்லையா, நம்ம தொகுதி இல்லையா, நம்ம சொல்லணும் இல்லையா. முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் கண்டிப்பா என் கல்வி நிறுவனம் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படும். வருடம் தோறும் 100 பேருக்கு கல்வி இலவசம். நம்மளோட காலேஜ்ல சரி 100 பேர் மெடிக்கல் டாக்டர் இங்க வருவாங்க, நம்ம ஆர்கே நகர்ல வருவாங்க. அது நீட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா, நான் படிக்க வைக்கிறேன். ஏன் இவ்வளவு வருஷம் பண்ணல, ஏன் 50 வருஷம் பண்ணல, ஏன் 60 வருஷம் பண்ணல, நம்ம பண்ணி காட்டுவோம். நம்ம தலைவர் அதான் கத்து கொடுத்திருக்காரு. செயல் 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 தான் சொல்லியிருக்காரு. அந்த செயலை நம்ம செஞ்சு காட்டுவோம். நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு. உங்களோட ஒரு 40 நாள் இல்ல, அடுத்த 5 வருஷம் இல்ல, 15 வருஷம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தொகுதிக்கு. 15 ஆண்டு. எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒத்த ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். என் குடும்பத்திலே எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். நான் உங்க கூட தான் இருப்பேன், டெய்லி உங்க கூட தான் சுத்தி சுத்தி வருவேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழுகிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களே, பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் மற்றும் மாவட்ட செயலாளர் துரா வேலு அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்கள் நாஞ்சில் சம்பத் எல்லாருக்கும் முதல் நான் வணக்கம் சொல்லியிருக்கிறேன். சிறப்பாக ஒரு வரவேற்பு கொடுத்த கழக நிர்வாகிகளுக்கும் கோயிலிருந்து என்ன கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே எனக்கு இது முதல் முறை, இது வந்து பப்ளிக் ஸ்டேஜ்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். காலேஜ் வச்சிருக்கோம், காலேஜில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இதான் முதல் முறை நான் வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸில் நான் வந்து உங்களை அட்ரஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேச்சாளர்கள் நிறைய பேசிட்டாங்க. 2 விஷயம் நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிறது, 2 விஷயம் மட்டும்தான். ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது புதுசு கிடையாது. அதை முதல் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா என்னோட ஃபாதர் இல்லா, என்னோட காட் ஃபாதர், என்னோட தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த திரு ஜேபி அவர்கள் இங்கே தான் வட சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க ஒரு வாழ்க்கை. இங்கே தான் ஆரம்பிச்சது எல்லாமே. அது தொடர்ச்சி தான் இங்கே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டாங்க. ஆசிரியர் பெருமக்கள் இங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அதுன்னு பார்த்தா எனக்கு ஆர்கே நகர் எனக்கு ரொம்ப கனெக்டட். டெய்லி நான் மீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக கனெக்டட். இப்போ டைரெக்டாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை பார்க்குறது. 2 விஷயம் தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். குடும்ப ஆட்சியா தளபதி ஆட்சியா, 2 விஷயம் தான். இங்க சொன்னாங்க கல்வியாளர் இருந்தாங்க, ஆனா அதோட எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு. எனக்கு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், விளையாட்டு வீரர். இங்க ஆர்கே நகர் தான் ஃபுட்பால் கேள்விப்பட்டேன். ஃபுட்பால் தான் இங்க நிறைய விளையாடுவாங்க, கபடி, வாலிபால்னு. நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக தான் சில விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த குடும்ப ஆட்சியே கிடையாது. சரி, கிரிக்கெட் எடுத்துப்போமே. கிரிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கவாஸ்கர் இருந்திருக்கார், ரவி சாஸ்திரி இருந்திருக்கார், ஸ்ரீகாந்த் இருந்திருக்கார், சச்சின் டெண்டுல்கர் இருந்திருக்கார். அவரோட சங்கதிகள்லாம் கிரிக்கெட்டில் இப்போ காணவே காணும், இல்லவே இல்லை. அவரோட பையன் இன்னைக்கு கிரிக்கெட்டில் விளையாண்டாருன்னு தெரியல, இருக்காரானும் இல்லை. ஆனால் அரசியல் மட்டும், திமுகல மட்டும் அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேரன், அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டாங்க, ரெடியா இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் இந்த எலெக்ஷன்ல. அதுதான் நான் சொன்னேன், குடும்ப ஆட்சியா தளபதி ஆட்சியான்னு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து கச்சத்தீவுக்கு போயிருந்தேன். புனித அந்தோனியார் கச்சத்தீவுக்கு வருஷம் போறது பழக்கம் எனக்கு. போன ஆண்டு போனேன், இந்த ஆண்டு கொஞ்சம் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா
தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, கச்சத்தீவை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. நான் இந்த வருஷம் அங்க போய் அங்க ஒரு நைட்டு ஃபுல்லும் அங்க இருக்க பார்த்தேன். அங்கே என்ன சில நண்பர்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து என்ன பார்த்தாங்க. அப்போ பார்த்து கேள்வி கேட்டாங்க, ஆனா தளபதி எப்படின்னா இருக்காரு, நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்கப்பா. அவரு கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற பிரசிடென்ட் ஓடி வந்துட்டாரு. இங்க அந்த இம்பாக்ட் எப்படின்னாரு, எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது. தளபதியோட ரீச் எங்க இருக்கு பாருங்க. ஒரு கச்சத்தீவுன்ற ஒரு வார்த்தை சொன்னா அங்க இருக்கிற மக்கள் அதோட இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஆர்கே நகர் இனிமேல் ஒரு மாற்றத்தை சந்திக்கும், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை சந்திக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி. நான் மக்களை சந்திச்சுட்டேன், சில பேர்ட்டு நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அவர் முக்கியமா ஒரு சுறாவேல சொல்லணும். அவருடைய முதல் தடவை அவர் சந்திச்ச பார்த்து அவர்கிட்ட கேட்டேன், என்ன குறை இருக்கு, என்ன தேவைப்படுதுன்னு கேட்டாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டார் எனக்கு அந்த வார்த்தை. ஆனா இங்க முதியோர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முதியோருக்கு வீட்டில் வந்து பொருட்கள் நம்ம போய் சேர்க்கணும், முதியோர் வந்து கவனிக்க ஆள் இல்லை, அவங்க வயசான பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் பொருள் மாதிரி நம்ம கொடுத்தாகணும்னு நான் முதல் சொல்றேன். இனிமேல் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் கண்டிப்பா என் கல்வி நிறுவனம் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படும். தலைவர் நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க, நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. 2500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, சிலிண்டர் சொல்லியிருக்கிறாங்க, இலவச பேருந்து சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரலாம், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகலாம், அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 8 கிராம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஏன் சார்பாக அதை சொல்லணும்ல, இங்கே நம்ம வந்திருக்கோம் இல்லையா, ஆர்கே நகர் நம்ம அடாப்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆர்கே நகர் மட்டும் ஏன் தொகுதி இல்லையா, நம்ம தொகுதி இல்லையா, நம்ம தான் சொல்லணும் இல்லையா. வருடம் தோறும் 100 பேருக்கு கல்வி இலவசம் நம்மளோட காலேஜ்லேயே சரி, 100 பேர். அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. மெடிக்கல் டாக்டர் இங்கேருந்து வருவாங்க, நம்ம ஆர்கே நகர்ல வருவாங்க. அது நீட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா, நான் படிக்க வைக்கிறேன். யூபிசியோட நான் கல்வி சார்ந்திருக்கிறதுனால சொல்றேன். நம்ம இப்படியே இருக்க முடியாது, நம்ம இப்படியே எல்லாரையும் அக்யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. இவங்க பண்ணலாம், அவங்க பண்ணலாம், நம்ம பண்ணி காட்டுவோம், நம்ம பண்ணி காட்டுவோம். ஏன் இவ்வளவு வருஷம் பண்ணல, ஏன் 50 வருஷம் பண்ணல, ஏன் 60 வருஷம் பண்ணல, நம்ம பண்ணி காட்டுவோம். நம்ம தலைவர் அதான் கத்துக் கொடுத்திருக்காரு. செயல் 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 தான் சொல்லியிருக்காரு. அந்த செயலை நம்ம செஞ்சு காட்டுவோம். ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் ஆர்கே நகர்ல இருந்து வரணும், ஒரு டாக்டர் இங்க இருந்து வரணும், தாசில்தார் இங்க இருந்து வரணும். இல்லைன்னா நம்ம சொல்லிட்டு தான் தவிர அதோட நம்ம காண போயிடுவோம். ஆனா கல்வி மூலமா நம்ம புரட்சி பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம், கண்டிப்பா பண்ண போறோம். அது வாக்குறுதி எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ நான் கேட்டேன் ஒரு டிஸ்கஷன், இந்த கிரவுண்டு ஒன்று இனாகிரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டா ஆர்கே நகர்ல. அது நகராட்சியோட இதை வந்து எஸ்டிஐடி கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு தீர்மானம் போடாம அப்படியே. அதுல விளைவு என்ன இருக்கு, இப்போ உள்ள என்ட்ரி ஆனோம்னா 50 ரூபா, வாக்கிங் பண்ணா 50 ரூபா. இங்க இருக்க பக்கத்துல இருக்கு பாருங்க, 120 ரூபா, 118. சரி, பாஸ்கெட் பால், ஃபுட்பால் விளையாடணும், எது விளையாடணும் 300 ரூபா. முதல் நம்ம ஆட்சி வந்தோடனே அது இலவசமா பண்ணி கொடுக்கணும், எதுவும் கிடையாது. நகராட்சி இது நீ எப்படி எஸ்டிஐடி கொடுப்பீங்க, அதை முதல்ல பண்ணணும். பெசன்ட் நகர் பீச் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆர்கே நகர் பீச்சை பிரமாணமா ஆகணும். பெசன்ட் நகர் பீச் நம்ம ஆர்கே நகர் பீச்சை கொண்டு வரும். இது மாதிரி நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு, நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு. உங்களோட ஒரு 40 நாள் இல்ல, அடுத்த 5 வருஷம் இல்ல, 15 வருஷம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தொகுதிக்கு. 15 ஆண்டு உங்க கூட தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க என்கிட்ட எல்லாம் கேட்கலாம், உரிமை எடுத்து கேட்கலாம். எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒத்த ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். என் குடும்பத்திலே எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். நான் உங்க கூட தான் இருப்பேன், டெய்லி உங்க கூட தான் சுத்தி வருவேன். இந்த இருக்கார் சுரா இருக்காரு, அவர் எங்க கூட இருப்பார். என்ன மாணவர்லாம் இங்க இருக்காங்க, விமல் இங்க நிக்கிறாரு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட படித்தவர் அவரு. நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க, இன்னும் நிறைய இன்ஜினியர்ஸுக்கு வர போறாங்க, நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலோட முக்கியத்துவம் கண்டிப்பா நான் சொன்ன இந்த 100 சீட்ல கண்டிப்பா கொடுப்போம். தைரியமா இருங்க. நாளை வரலாறு நம் பேரு சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகமே வெல்லட்டும். நன்றி, வணக்கம். இன்றைக்கு மரியாதை சிலை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம்.
அவரை வெற்றி பெற வைப்பதற்கு நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன். ஆகவே அவர் உங்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்வார். கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு வந்து என்னவென்று கேட்பார். உங்கள் துயரங்களுக்கு அவர் ஆறுதலாக இருப்பார். உங்கள் துன்பங்களுக்கு அவர் விடுதலை வாங்கி தருவார். உங்கள் கனவுகளுக்கு அவர் சிறகுகள் தயாரித்து தருவார். பொது வாழ்வில் இருந்து கொண்டு எதை தேட வேண்டிய அவசியம் என்னுடைய நண்பன் மரியவில் செலுக்கு இல்லை. ஆகவே வாக்காளர் பெருமக்களே, காலம் விரைகிறது. நிறைய பேர் சொல்லுவான் சுடுகாட்டுல சமதர்மம் இருக்குன்னு. சுடுகாட்டுல ஒண்ணு சமதர்மம் இல்லை. ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடுக்கி 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்தார்கள் நேரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார். அவர் மறைய மாட்டார், சாக மாட்டார் என்று நம்பி இருந்தது தமிழ்நாடு. எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் தொண்டையிலே சுட்ட பொழுது கூட அவர் பிழைத்துக் கொண்டார். யமன் அவரை நெருங்க முடியாது என்று தமிழர்கள் நாம் நம்பினோம். எம்ஜிஆருக்கு ஒரு நாள் மரணம் வந்தது. எம்ஜிஆருக்கு அடக்கம் செய்வதற்கு அந்த நாளிலேயே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சந்தன பேழை வரவழைக்கப்பட்டது. அந்த சந்தன பேழையில் அந்த தங்க மகனை வைத்து அடக்கம் செய்வதற்காக ஊர்வலமாக வருகிறது. சென்னை குலுங்கியது. எனக்கு வகுப்படுத்த என்னுடைய ஆசிரியர் வலம்புரி ஜான் சொன்னார். அவர்தான் அந்த இறுதி ஊர்வலத்தை அன்றைக்கு வர்ணித்தார். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், கண்ணீரிலே கண்கள் உடைந்து கண்ணீர் வந்தது எல்லோருக்கும். மக்கள் திலகமே, நீயா மறைந்து விட்டாய், நம்பத்தான் முடியவில்லை. யமனைக்கே கேள்வி கேட்கிற நீ எங்களை விட்டு போய்விட்டாயா? உனக்கு கடைசி காலத்தில் உப்பு நோயாமே, உங்கள் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம். இதையும் தாண்டி உன்னுடைய உடம்பில் எப்படி உப்பு ஏறி ஒப்புக்கொண்டது என்று அழுதார். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணாவை அடக்கம் செய்த அந்த இடத்திற்கு அருகில் மண்ணை தோண்டி அந்த தங்க மகனை கீழே மண்ணுக்குள்ளே வைக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய அண்ணன் வலம்புரிஜான் சொன்னான், மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பதுதான் எங்கள் வழக்கம். இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்திலே வைக்கிறோம் என்று கதறி அழுதான். அப்பொழுது என் அண்ணன் வலம்புரிஜான் சொன்னான். என்ன சொன்னான் என்றால், இதுவரைக்கும் கடற்கரையில் சூரியன் தான் அஸ்தமனமாக இருக்கிறது, இன்றைக்குத்தான் சந்திரன் ஒன்று அஸ்தமனமாகிறது என்று மக்கள் திலகம் மறைந்த அன்றைக்கு கண்ணீர் சிந்தி அழுதான். ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த பொழுது இவ்வளவு செலவு. நேருவுக்கு 10,000 லிட்டர் பசுவின் நெய். ஆனால் சாதாரணமான ஏழைகள் செத்தால் இப்படி செலவழிக்க முடியுமா? 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு நாளைக்கு என்னை தகனம் செய்வார்கள் என்று மரியவில்சன் சொல்லிட்டு இன்றைக்கே ஆர்கே நகரில் நான் செத்து விடுகிறேன். நடக்காது. இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழியில்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழியில்லை என்று ஏழைகள் வாழுகிற நாட்டில், சுடுகாட்டில் கூட சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற இடம் வாக்குச்சாவடி மட்டும்தான். ஒரு 1000 கோடி கையில் வைத்திருக்கிற ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு ஓட்டு தான். அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஏழை தாய்க்கு ஒரு ஓட்டு தான். சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒருவருக்கும் ஒரு ஓட்டு தான். தெருவிலே நடமாடுவதற்கு கூட வலுவில்லாமல் தத்தி நடக்கின்ற ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். ஆகவே ஒரு ஓட்டின் மூலம் தான் நாட்டில் படிந்திருக்கிற கேட்டை மாற்ற முடியும். The revolution not by bullets but by ballots என்றார் அண்ணா. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் புரட்சியை செய்ய முடியாது, ஓட்டுகளின் மூலம் தான் செய்ய முடியும் என்றார் அண்ணா. அந்த ஓட்டு போடுகிற நாளில் நீங்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து முதல் செய்தி வர வேண்டும். ஆர்கே நகரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காரன் அமைத்து தந்த ஆர்கே நகரில் மரிய வில்சன் வெற்றி பெற்றார் என்ற திட்டுப்பார செய்தியை தாருங்கள் என்று கேட்டு, அவர் வேட்பாளர் மட்டுமல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகின்ற கேட்பாளர். அவர் வேட்பாளர் மட்டுமல்ல, வென்றாலும் வீழ்ந்தாலும் எந்தென்றும் ஆர்கே நகருக்கு இனிமேல் அவர்தான் காப்பாளர். கரூரிலே ஒரு துயரம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். அதற்கு பின்னால் பெரிய அரசியல் சதி இருந்தது என்பது விரைவில் தெரிய வரும். எங்கள் தலைவர்
அங்கே போவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் தலைவரின் சார்பாக அங்கே போனவர் எங்கள் மரியாதை சார். 41 குடும்பத்துக்கு, நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன், நான் 41 குடும்பத்துக்கு வீட்டுக்கு போறேன். அவர்கள் கன்னங்களில் விளைந்த கண்ணீரை துடைத்தார், அவர்களின் கரம் பற்றி முத்தம் கொடுத்தார். உங்களுக்கு நான் பெற்ற பிள்ளையாக இருப்பேன் என்றார். 5000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் 40 வீட்டுக்கும் கொடுத்து விட்டு, இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு தொடர்ந்து வரும், நான் மரித்து போனாலும் இந்த ரூபாயை தருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் சாவேன் என்றார். 5000 ரூபாய் இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், அந்த 41 குடும்பத்திற்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடும் செய்தவன் மரியாதை சார். 41 குடும்பத்தை அவர் தத்தெடுத்திருக்கிறார். 41 குடும்பத்தை தத்தெடுத்த மரியாதை சார் ஆர்கே நகரையும் தத்தெடுப்பார். நன்றி.